Okay, Padma. Let's start, Padma. Okay. All the best, Padma. உங்களுக்கு all the best. எனக்கும் all the best. சூப்பரா பண்ணுவீங்க, பத்மா நீங்க. கவலையே படாதீங்க. அப்படியா? தேங்க்ஸ், பத்மா. பரவாயில்ல, பத்மா. அது சொல்லிட்டீங்களா? நான் குத்து மதிப்பா எடுத்துக்கிறேன். பத்மா, கோட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்லாம் குட்டி, பத்மா. இந்த 4 எம்சிக்யூ 4 எம்சிக்யூல ஏதாவது ஒரு எம்சிக்யூ வந்துரும். அந்த மாதிரி. ஓகேவா? 4ல 1 எப்படியா கேட்டுருவோம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணிக்கோங்க, பத்மா. பத்மா, இந்த 3, 4, 7 கொஸ்டினா 7 கொஸ்டின நீங்க 1 மணி நேரத்துல படிச்சிருவீங்க, பத்மா. ஏன்னா இது வந்து செம்ம ஈஸி, பத்மா அது. ஓகேவா? அதான் சொல்றேனே, உங்களோட கேப்பபிலிட்டிக்கு நீங்க ஆல்ரெடி பை ஹார்ட் வேற பண்றீங்கன்னு சொல்றீங்க. லாவ வந்து நல்லா மெட்டீரியலைஸ் பண்ணுங்க. ஓகே. உங்க ஸ்ட்ரெங்த் பை ஹார்ட்டிங்ன்ற இருக்கிற பட்சத்துல சொல்றேன். இப்போ ஒரு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் என்ன அசஸ் பண்ணும்போது கேட்பேன். பை ஹார்ட்டிங் பண்ணுவீங்களா? லா வந்து இப்ப யுவர் ட்ரம்ப் கார்டு மாரி வச்சு நீங்க பண்ணுங்க. தியரி வந்து உங்களோட ட்ரம்ப் கார்ட், பத்மா. ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு நான் தியரியும் நீங்க எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், உங்களுக்கு தியரி எப்படிலாம் சப்போர்ட் பண்றதையும் நான் சொல்றேன் சேர்த்து. ஓகே. கை கை குடுக்கும் தெய்வம் வந்து தியரி. ஒரு பொண்ணு போன வாட்டி ஆப்பரேஷன் ரிசர்ச்ல ஸ்டேஜ் 2 77 வாங்கியிருக்கா. என்னோட ஸ்டூடண்ட் தீப்தி. அவ என்கிட்ட ஒண்ணுதான் சொன்னா. மேம், நான் வந்து தியரியும் படிச்சேன் மேம். சம்மும் போட்டேன் மேம். அப்படினால தான் மேம் என்னால 76 வாங்க முடிஞ்சது. ஏன்னா அவ வந்து உங்கள மாரி ஆஃப் அ பெர்சன். ஷி இஸ் வெரி குட் இன் பை ஹார்ட்டிங். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், அவகிட்ட சொன்னேன், "நீ வந்து தியரியும் பாரு. உனக்கு பெரிய இதுவா இருக்கும்." அப்படின்னா அவ தியரிக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் குடுத்திருந்தேன். ஏன்னா எப்பவுமே நம்ம சம்மு தெரிஞ்ச சம்மே வரணும்னு சொல்ல முடியாதுல்ல, பத்மா. ஆனா தியரியில ட்விஸ்ட் பண்ண முடியாது, பத்மா. ஸ்ட்ரெயிட்டா 0 பேஸ் பட்ஜெட்டிங் தான் கேட்பான். ஸ்ட்ரெயிட்டா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டி கேட்கற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2013ல எடுத்துட்டு வந்தாங்க, பத்மா. கம்பெனி அப்படின்றது வந்து இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் என்டிட்டி. ஓகேவா? வேர் எவ்ரி எவ்ரி பெர்சன் இஸ். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. பெரிய கேப், பத்மா. பெரிய கேப். இவங்க பீரியட்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க, பத்மா. அத. மன்மோகன் சிங் அவர் பீரியட்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து சிதம்பரம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாருன்னு இந்த. ஆமா, ஆமா. 57 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நடுவுல ஒரே ஒரு வாட்டி ஒரு சின்ன அமெண்ட்மென்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஏதோ ஒரு விஷயம். ஆனா 2013ல தான் நெறைய சேஞ்சஸ். சேஞ்சஸ். ஏன் தெரியுமா, பத்மா? அப்ப கம்பெனில சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஆ ஒரு ஒரு பெரிய ஒரு ஃப்ராடுலன்ட் ஒண்ணு கேஸ் வந்தது. ஞாபகம் இல்ல எனக்கு. அந்த கேஸ்னால ஹ ஹவாலா மாதிரி எக்ஸாக்ட்லி. ஆ என்ரான்னு சொல்லிட்டு இருங்களேன். சொல்றேன் உங்களுக்கு அதுவும். என்ரான் ஸ்பாம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸ்கேண்டல். என்ரான் ஸ்கேண்டல் அப்புறம் படிச்சு பாருங்க, பத்மா. அந்த என்ரான் ஸ்கேண்டலோட எஃபெக்ட் வந்து நெறைய விஷயத்துல அப்படியே ஸ்கேட்டர்டா இருந்தது. ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல இல்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. அர்ஷத் மேத்தா கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ இப்ப வந்ததே அவரு மம்முட்டி பையன் நடிச்சானே! அர்ஷத் மேத்தா கேஸ். அதுலேருந்து கொஞ்சம் உஷாரானாங்க. அதுக்கப்புறம் இந்த என்ரான், அப்புறம் ஹவாலா, ரிசெஷன் ஒண்ணு வந்தது, பத்மா. அதெல்லாம் சேர்த்து வச்சு, இல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற மாரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா எடுத்துட்டு வரணும்னு 2013 எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ, அ இப்ப வந்து கம்பெனியோட முக்கியமான விஷயம் செப்பரேட் லீகல் என்டிட்டி, பெர்பெச்சுவல் சக்சஷன். அதாவது மென் மே கோ. பட் கம்பெனி ரிமைன்ஸ் ஃபார் எவர். அதான் பெர்பெச்சுவல் சக்சஷன். ஒரு காமன் சீல் இருக்கும், பத்மா. லயபிலிட்டி அவங்களுக்கு லிமிட்டெட். ஓகேவா? இது பேசிக். இந்த டெஃபினிஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்க கம்பெனி இப்ப டெஃபினிஷன்னா அப்படியே நீங்க எடுத்து எழுதணும். கொஞ்சம் கூட மாத்திராதீங்க. உங்களுக்கு தெரியும். மீனிங்னா நீங்க எழுதலாம், பத்மா. உங்க ஓன் வேர்ட்ஸ்ல இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பெர்சன். இட் ஹாஸ் லிமிட்டட் அந்த மாரி எழுதலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி, லிமிட்டட் லைபிலிட்டி, பெர்பெச்சுவல் சக்சஷன்.
செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. தி கம்பெனி இஸ் ஹேவிங் ரைட் டு அக்வயர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி இன் இட்ஸ் ஓன் நேம். இது ஒண்ணு. எப்போ வேணாலும் அ ஷேர்ஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பத்மா. எப்போ வேணாலும் ஷேர்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? கெப்பாசிட்டி டு சூ அண்ட் பி சூட். பீயிங் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி, தி கம்பெனி இஸ் ஹேவிங் கெப்பாசிட்டி டு சூ அதர்னா, சூயிங்னா என்ன அர்த்தம்னா, ஃபைலிங் அ கேஸ்ன்னு அர்த்தம். சூயிங்னா என்ன அர்த்தம்? ஃபைலிங் அ கேஸ். ஓகேவா பத்மா? எழுதிக்கோங்க. இதெல்லாம் லீகல் வேர்ட் பத்மா. சூயிங், கெப்பாசிட்டி டு சூ, சூட் அதெல்லாம் வந்து பர்பெச்சுவல் சக்சஷன்னா என்ன அர்த்தம்னா, லீகல் கன்டினியூவேஷன் ஆஃப் த கம்பெனி. நான் இருக்கேன், நான் இல்ல. நீங்க இருக்கீங்க, நீங்க இல்ல. பட் கம்பெனி வந்து அது மாட்டும் ரன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ கரெக்ட். எக்ஸாக்ட்லி. கரெக்ட் பத்மா. கரெக்ட். இன்னொன்னு லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் பத்மா. இது என்ன கான்டெக்ஸ்ட்ன்னு சொல்றேன். பத்மா பிஃபோர் தட் உங்களுக்கு கம்பெனி லாக்குமே ஈஸியா ஒரு குட்டி எக்ஸெல் ரெடி பண்ணியிருக்கேன். தட் ஆல்சோ ஐ வில் ஷோ இட் டு யூ. சூப்பர். ம். ம். கரெக்ட் பத்மா. நீங்க பாருங்க பத்மா. உங்களுக்கு எங்கேயாவது புரியல அப்படின்னா சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறேன். ஓகேவா? சிலது இப்ப நான் வந்து உங்களுக்கு அனுப்புற லிங்க்லாம் நல்லா வால்யூம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புறேன். அப்படியும் எனக்கு கொஞ்சம் மாரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. நான் தனியா எடுக்கிறேன். நோ ப்ராப்ளம். எந்த டிஃபிகல்ட்டினாலும் சொல்லுங்க. ஓகே. ஐ வில் சப்போர்ட் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள். ஷூர். பத்மா இப்போ இதுல வந்து அ கம்பெனியோடது நம்ம பார்த்தோம்ல பத்மா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு கேட்பாங்க பத்மா ஒரு கொஸ்டின். அதுக்கு நீங்க இந்த சைட் ஹெட்டிங் செப்பரேட் லீகல் என்டிட்டி, லிமிடெட் லயபிலிட்டி, பெர்பெச்சுவல் சக்சஷன், செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, காமன் சீல், டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ், கெப்பாசிட்டி டு சூனா நான் ஃபைலிங் அ கேஸ். இந்த சைட் ஹெட்டிங் எழுதிட்டு அத பத்தி ஒரு 2 லைன் எழுதினீங்கனாலே போதும். ஓகேவா? அம் ஐசிஎம்ஏ இன்டர பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க இதுல வந்து நீங்க இந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20ன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் குடுப்பாங்க. இஃப் யூ ஸ்பெசிஃபை செக்ஷன்ஸ் யூ வில் கிவன் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். பட் செக்ஷன் இல்லாததுனால கம்ப்ளீட் தியரியே வந்து இன்வாலிட் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா? சிஎஸ் இருக்காங்கல்ல கம்பெனி செக்ரட்டரிக்கு இந்த இந்த இது சப்ஜெக்ட் வந்து நம்ம காஸ்டிங் மாரி. நம்பளுக்கு அ இவங்களுக்கு வந்து காஸ்டிங் தான் வந்து கோர் சப்ஜெக்ட். இப்போ வந்து சிஏக்கு வந்து சிஏக்கு டைரக்ட் டாக்ஸும் ஃபினான்ஷியல் நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸும் காஸ்ட் அக்கவுண்டிங்கும் தான் வந்து கோர் சப்ஜெக்ட். அப்புறம் வந்து காஸ்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கும் டைரக்ட் டாக்ஸேஷனும் கோர். கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து லா இருக்குல்ல. கம்பெனி லா, பிசினஸ் லா, ஆம், அப்புறம் வந்து கொஞ்சம் எ பார்ட் ஆஃப் வந்து டிடியோடது லாஸ் தியரி பார்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்புறம் ஐடிடியோட ப்ரொவிஷன்ஸ் தியரி பார்ட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன். ஸோ நம்மளது நீங்க மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் காஸ்டிங். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஓகேவா? ஐடிடில கஸ்டம்ஸ் நீங்க ஏற்கனவே முடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம ஜிஎஸ்டி வந்து தான் பார்க்கணும். ஸோ இதான் நம்மளுக்கு கோர் கோர் இதுன்னு வச்சுக்கோங்க. டஃப் பண்ணனா இந்த பேப்பர்ல தான் அவங்க டஃப் பண்ணுவாங்க ஜென்ரலா. மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் குடுப்பாங்க பத்மா. ஓகேவா? அதனால நீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்குறேன் நானு. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனில ஆ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கம்பெனில வந்து இதெல்லாம் சைட் ஹெட்டிங்லாம் வந்து நீங்க பார்க்கணும். லிமிடெட் லைபிலிட்டி, பெர்பெச்சுவல் சக்சஷன், செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, காமன் சீல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லிமிடெட் லைபிலிட்டினா அவங்களுக்கு வந்து 2 பேர் இருப்பாங்க பத்மா. அதாவது லயபிலிட்டி வந்து ஆஃப் அ லிமிடெட் கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல் லிமிடெட். ஓகேவா? இவங்க வந்து டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த நாமினல் வேல்யூ ஆஃப் தி ஷேர்ஸ். த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து cannot be called upon to pay more than the unpaid where whatever may be the indebtedness of the company. கம்பெனில கடன் இருக்கோ இல்லையோ ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ வந்து அவங்கள வந்து நீங்க தான் லயபிள்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? லயபிலிட்டி அவங்களுக்கு வந்து இதுதான் இப்போ ஒரு கம்பெனி லிக்விடேஷன் போறதுன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி வந்து சிக்கா எடுத்து மூட போறாங்கன்னா, கோர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ கூப்பிட்டு நீ தான் ரீபே பண்ணலாம் சொல்லாது.
ஓகேவா பத்மா? அதுதான் வந்து கம்பெனியோட அட்வான்டேஜ். பட் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்னர்ஸ கூப்பிட்டு நீங்க தான் ரீபே பண்ணணும்னு சொல்லிடும். அத நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பார்ட்னர்ஷிப்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ பெர்பெச்சுவல் சக்செஷன்றது வந்து கன்டினியூஸா ஆம், இது நீங்க இந்த ஃப்ரேஸ் எழுதலாம் பத்மா. "மென் மே கம், மென் மே கோ, பட் கம்பெனி ரிமைன்ஸ் ஃபாரெவர்." ஃபர்ஸ்ட்டு 11த் ஸ்டாண்டர்ட்ல காமர்ஸ் டீச்சர் வந்தாங்க. முதல் லெசன் முதல் நாள் கம்பெனி தான் எடுத்தாங்க. எனக்கு அதனால இன்னும் ஞாபகம் இருக்கு. "மென் மே கம், மென் மே கோ, பட் கம்பெனி ரிமைன்ஸ் ஃபாரெவர் எவர்ன்றது தான் பெர்பெச்சுவல் சக்செஷனோட மீனிங்ன்னு சொன்னாங்க. அதான் பத்மா மீனிங். செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்றது வந்து கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி வேற, இண்டிவிஜுவல் இவங்களோட ப்ராப்பர்ட்டி வேற. காமன் சீல் உங்களுக்கு தெரியும்ல பத்மா. இப்ப எது டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு காமன் சீல் வச்சிருப்பாங்க அவங்க. ஓகேவா? அ ஆக்சுவலி இஃப் யூ சீ கம்பெனின்றது வந்து கம்பெனியும் வந்து ஆக்சுவலா ஒரு பெர்சனா ட்ரீட் பண்றாங்க. எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பெர்சனா ட்ரீட் பண்றாங்க. நம்மளுக்கு கண்ணு, காது, மூக்கு இருக்கிற மாரி கம்பெனிக்கும் வந்து கண்ணு, காது, மூக்குன்றது இந்த காமன் சீல். ஓகேவா பத்மா? 2015ல பத்மா கேட்கிறதா உங்களுக்கு? 2015ல ஒரு அமெண்ட்மென்ட் எடுத்துட்டு வந்தாங்க பத்மா. கம்பெனிஸ் ஆக்ட்க்கு ஒரு அமெண்ட்மென்ட் எடுத்துட்டு வந்தாங்க. டூ 2013 நான் சொன்னேன்ல நடுவுல ஒரே ஒரு வாட்டி ஒரு ரிவிஷன்ஸ் 2013க்கு அப்புறம் பண்ணாங்க அப்டின்ட்டு. அது வந்து 2015ல ஒரு 6, 7 டாபிக் பண்ணாங்க பத்மா. அதுல காமன் சீலும் ஒண்ணு. ஒரு 6, 7 டாபிக்கு காமன் சீலுக்குலயும் என்ன பண்ணாங்கன்னா, காமன் சீல் பண்ணணும். அதுல வந்து 2 டைரக்டர்ஸ் பத்மா இந்த மாரி போல்டு இருந்ததா மட்டும் இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்க பத்மா. அதுவும் இது வந்து எம்சிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். பண்ணணும். காமன் சீல் பண்ணணும். அண்ட் 2 டைரக்டர்ஸ் சைன் போடணும். ஒரு டைரக்டர், ஒரு கம்பெனி செக்ரட்டரி. பத்மா இப்ப சிஎம்ஏவும் கம்பெனி செக்ரட்டரியோட ஸ்கோப் வந்து இன்கிரீஸ் ஆக போகுது. 2027லேருந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சிஎம்ஏ முடிச்சுட்டாங்கன்னா, அவங்கள உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்கன்னா, அவங்கள கம்பெனி செக்ரட்டரியும் பண்ண சொல்லுங்க. இப்ப இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க. இப்ப என்னையே வந்து ம ப 2, 3 இவங்க சொன்னாங்க. "நீ சிஎம்ஏ பண்ணிட்டே கம்பெனி செக்ரட்டரி முடிச்சு" ஏனன்னா, நம்ம சிஎம்ஏ முடிச்சுட்டு காஸ்ட் ஆடிட்டும் போலாம். அதே மாரி கம்பெனி அ அ செக்ரட்டரியோட வொர்க்குக்கும் போலாம் நம்ப. டூவல் ரோல் பண்ணலாம். இன்னொன்னு சிஎம்ஏ முடிச்சுட்டீங்கன்னா, கம்பெனி செக்ரட்டரி பண்றதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க இப்போ. ரீசென்ட்டா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் பத்மா. கீப்பிங் யூ இன்ஃபார்ம்டு. காதுல போடுறேன். என்னைக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பத்மா. ஓகேவா? ஆனா, பிரைவேட் கம்பெனில பண்ண முடியாது. பப்ளிக் கம்பெனில தான் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சி ஆம் கம்பெனியால எந்த ஒரு ஷேர் ஹோல்டர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எந்த டைரக்டர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஓகேவா பத்மா? இது ஓகேல? சூப்பர். இப்போ இந்த டேப்ஸ்லாம் கிரீனு, ப்ளூ, எல்லோ அப்படிலாம் இருக்கும் பத்மா. அதெல்லாம் என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா, ஒரு ஃபேமிலியா பண்றேன். இப்போ அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ் பத்தியானா அது வந்து ஒரு மாரி ஒரு கலர்ல போட்டிருப்பேன். ஆடிட்டர் பத்தியா இருந்தாலும் ஒரு கலர். நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எல்லோ கலர் எதெல்லாம் இருக்கோ, அந்த எல்லோ கலர மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா, ஒரு கதை மாரி படிச்சிடலாம். ஒரு குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன் மாரி படிச்சிடலாம் அழகா. அதுவும் யூ ஹேவ் த பெஸ்ட் டேலண்ட் ஆஃப் பை ஹார்ட்டிங். மெட்டீரியலைஸ் இட். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க பச்சை கலர் இருக்கா? இப்ப பாருங்க இது வேற பச்சை கலர். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பத்மா. பத்மா ஒரு பொண்ணு 72 மார்க் எடுத்தா பத்மா, ஸ்டூடண்ட். அவளுக்கு வந்து தியரி சூப்பரா வரும் பத்மா. ஓகேவா? அவ வந்து என்ன சொன்னான்னா, கலர்ஸ் வச்சு படிக்க சொல்லுவேன் பத்மா. நீங்க எழுதும்போது கூட ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க மோர் ஆஃப். கீவேர்ட்ஸ் எழுதுவீங்கல்ல. இப்ப தியரி படிக்கும்போது கீவேர்ட்ஸ் படிப்பீங்கல்ல. கலர்ஸ் வச்சு எழுதுங்க. நெறைய கலர்ஸ் வச்சு எழுத சொல்லுவாங்க பத்மா. இன்ஸ்டிடியூட்லயே அதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க மெயின் பேப்பர்ல கலர்ஸ் எழுத முடியாது. பட் வென் யூ ஆர் ரிவைசிங் அந்த மாரி. இப்ப இது இருக்க பத்மா. இப்ப பாருங்க இங்கேருந்து பாருங்களேன். ஆரஞ்ச் கலர் போயிடுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க சேர்ந்து படிக்கலாம்னு சொல்றேன். அட் அ ஸ்ட்ரெச் முடிச்சிடலாம். ஏன்னா கன்டினியூட்டியா இருக்கும் பத்மா. இப்ப இங்க பாருங்களேன் ப்ளூ கலர். இதெல்லாம் ஒரு ஒரு டாபிக். ஆ இந்த ப்ளூ பாருங்களேன். இதெல்லாம் ஒரு டாபிக். அப்புறம் இந்த பச்சை கலர் ஒரு டாபிக். இந்த பச்சை கலர் ஒரு டாபிக். அப்புறம் இந்த ஆரஞ்ச் கலர் ஒரு டாபிக். மீட்டிங்ஸ், டைரக்டர்ஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் எல்லோ கலர். அவ்வளவுதான் பத்மா. இந்த மாரி நீங்க படிங்க பத்மா. நீங்க பாருங்க. நீங்க டேக் மை வேர்டு ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கம்பெனிஸ் லாவே முடிச்சிருவீங்க.
ஒரு நாளைக்கு 4 டேப் படிச்சா போதும் பத்மா. சூப்பரா படிச்சிருவீங்க பத்மா. பத்மா நீங்க பயங்கர பிரில்லியன்ட் பத்மா. சூப்பரா பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கம்மிங் டு த டாபிக் ஆஃப் லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். பத்மா சும்மா ஒரு ரேண்டம் கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவால்ல. லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல்னா உங்களுக்கு என்ன தோன்றது? சும்மா ரேண்டமா ரொம்ப கிட்டிங்கா இருந்தாலும் பரவால்ல. சொல்லுங்க. சூப்பர். வெரி குட். ஒரு கம்பெனிய லிஃப்ட் பண்றதுக்கு என்ன தேவைப்படுறது? பத்மா இப்ப லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பெனி வந்து ஃப்ராடுலன்ட்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கும் அகைன்ஸ்டா பிசினஸ் பண்றாங்க. ஆர் சம்திங் நாட் ரைட் ஹேப்பனிங் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். அப்படின்னு கோர்ட் பாத்ததுன்னு வச்சுக்கோங்க. கவர்ன்மெண்ட் பாத்ததுன்னா, அந்த கம்பெனியோட ஹெட்ட கூப்ட்டு தல மேலயே கொட்டி உட்காத்தி வைப்பாங்க. what they will do is they will say, ask the head, why are you not following the integrity of the organization? If you don't follow your integrity, your company will be completely lifted and you will no more have a existence in the market அப்படின்னு சொல்லும் கோர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. எது யார் என்ன சொல்ல நம்மள மனசாட்சி தட்டி கேட்கும்ல. கம்பெனிக்கு மனசாட்சி யாருன்னா கோர்ட் தான். ஓகேவா? எல்லாருக்குமே ஒரு புரொடெக்ஷன் வேணும் பத்மா. எல்லாருக்குமே ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டின்றது இம்பார்ட்டன்ட். ஈவன் ஐ வுட் சே ஆல்சோ ஈவன் a நான்-லிவிங் திங் ஹாஸ் நீட் சம் செக்யூரிட்டி தெரியும் இல்லையா? உயிர் இல்லன்னு நெனச்சுக்கணும். ஆனா அப்படி ஆக்சுவலா கிடையாது. அதுக்குன்னு வந்து நீங்க ரொம்ப கீனா யோசிச்சீங்கன்னா, பெரிய ரெஸ்பான்ஸ் குடுக்கும். அந்த நான்-லிவிங் திங்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கும். ஓகேவா? சோ வாட் கம்பெனி சேஸ் இஸ் கம்பெனிய யார் புரொடெக்ட் பண்ணுவா? யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா பாவம்? அப்பா, அம்மாவ பையன், பொண்ணு புரொடெக்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட வைஃப் புரொடெக்ட் பண்ணணும். வைஃப் ஹஸ்பண்ட் புரொடெக்ட் பண்ணணும். குழந்தையில பேரண்ட்ஸ் புரொடெக்ட் பண்ணணும்னா, இப்ப கம்பெனி யார் புரொடெக்ட் பண்றது? யாரோ ஒருத்தர் வேணும்ல காட் மாதிரி. அந்த காட் தான் கோர்ட். கம்பெனி என்ன பண்ணும்? யாரோ ஒருத்தர் செய்யற பிரச்சனைனால, the entire organization will affect. கரெக்ட்டா பத்மா? To avoid all those circumstances, the concept of lifting of corporate wheel came into existence to emphasize the fact if the company involves in the fraudulent activity or acts detrimental to the interest of the shareholders. இந்த சூழ்நிலையில இப்படி நடந்ததுன்னா, then it is very, 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 very important that the court will break the company. எப்படி? பை லிஃப்டிங் தேர் கார்ப்பரேட் வில்லான்னு தூக்கிருவேன். கம்பெனிய க்ளோஸ் பண்ணிடுவேன். கம்பெனிய கம்ப்ளீட்டா இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு த கோர்ட் வில் சே அண்ட் இட் வில் பி a caution to the company. புரியுதா பத்மா? அதுதான் பத்மா லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். தப்பு நடந்தது. உன்னை தூக்கி எங்கேயோ போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான். இல்ல இல்ல இல்ல. தப்பு சம்டைம்ஸ் டைரக்டருக்கே அந்த நாலேஜ் இருக்காது. பாவம். ஒரு 4, 5 ம அதாவது டைரக்டர்ன்றது பார்ட் டைம் டைரக்டர் இருப்பாங்க. ஹோல் டைம் டைரக்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பத்மா. இதுல வந்து ஒரு டைரக்டர் தெரியாம இன்னொரு டைரக்டரும் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல கோர்ட் வந்து கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ணும். "நீ ஏன் இந்த மாரி பண்ற? நீ வந்து பொறுப்பா இருக்க வேண்டிய ஆள் தானே. ஏன் இப்படி பண்ற? நீ வந்து இப்படி பண்ணினேன்னா நான் இப்படி பண்ணுவேன்னு" த்ரெட்டன் பண்ணும். த்ரெட்டன் இல்ல சாரி. அது வந்து இது பண்ணிக்கும். காஷன் பண்ணும். அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் இந்த கம்பெனி அப்புறம் தான் உஷாராவாங்க. இட் இஸ் லைக் அவர் மனசாட்சி. ஓகே. இதுல என்னலாம் நடக்கும்னு பாருங்க பத்மா. இதனால சேல்ஸ் புரொடெக்ட் பண்ணுவாங்க கம்பெனியோட. அதே மாதிரி யார் இந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா வொர்க் பண்றாங்கன்றத புரொடெக்ட் பண்ணுவாங்க. ஃப்ராட புரொடெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி வந்து எப்பவுமே ஷேர் ஹோல்டர்ஸோட ஏஜென்ட்டா கரெக்ட்டா நடக்கணும். பத்மா இந்த புல்லட்டின்ஸா இருக்குல்ல பத்மா, அதுதான் பத்மா மெயின் விஷயம். ஓகே. அப்புறம் அவாய்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன்.
ஒரு வேள தப்பு பண்ணிட்டியா? அனுபவி. பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. அவ்வளோதான் பத்மா. 7 மார்க்ல வரும் பத்மா. இது ரொம்ப இம்பார்டன்ட் கொஸ்டின் பத்மா. சூப்பர். இது முடிஞ்சுச்சா? பத்மா கம்பெனிலயே 2 இருக்கு பத்மா. பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனின்னு இருக்கு. பப்ளிக் கம்பெனி மினிமம் 7 பத்மா. பிரைவேட் கம்பெனி மினிமம் 2. பப்ளிக் கம்பெனி அன்லிமிட்டெட். இதுல மேக்ஸிமம் ஆஃப் 200. பப்ளிக் கம்பெனி வந்து பப்ளிக் ஆஃபர்ஸ் பண்ண முடியும். இதுல வந்து ஆ அதாவது ப்ராஸ்பெக்டஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் ஆஃபர் பண்ண முடியாது. ஆ டக்குன்னு எடுத்து ஒரு கம்பெனியோட ஷேர விக்கிறோம்லாம் பிரைவேட்ல பண்ண முடியாது. இதுல பயங்கர ஸ்க்ரூட்டனி இருக்கும் பத்மா பப்ளிக் கம்பெனில. இங்க ஸ்க்ரூட்டனி கம்மி. அவ்வளவுதான் பத்மா. டிஃபரன்ஸஸ்ன்னு கேட்டா அந்த 4 டிஃபரன்ஸஸ் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது பத்மா. இல்ல ஒரு ஆடிட் வராங்க. பப்ளிக் கம்பெனில டீட்டெயில்டா போகும் ஆடிட். ஓகேவா? பிரைவேட் கம்பெனில அவ்ளோ டீட்டெயில்டு கிடையாது. நீங்க நம்ம ஷெல்லுக்கு ஆடிட் வந்து பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. ரொம்ப டீப்பா போமாட்டாங்க பத்மா. பப்ளிக் கம்பெனி அப்படி கிடையாது. ரொம்ப டீப்பா போவாங்க. தே ஹேவ் தேர் டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மென்ட். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். லாட் ஆஃப் செக்லிஸ்ட் தே ஹேவ் டூ கோ த்ரூ. டாக்குமெண்டேஷன்ஸ் எக்கச்சக்கம் இருக்கும். அதான் பத்மா. இதான் 4 டிஃபரன்ஸஸ். ஓகேவா? பத்மா நான் இதோட முடிக்கிறேன். இதுலயே சேவ் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்கோங்க 1, 2, 3 அப்புறம் பாருங்களேன், இதுல நான் உங்களுக்கு வந்து செக்ஷன்ஸ் எது எது எதுக்குலாம் போட்டிருப்பேன். ஓகேவா? இப்ப 61 ஆல்டரேஷன் அது நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சூப்பர் பத்மா. 1 இல்ல அந்த இதுலயே இருக்குமா. இதோ இருக்கு பாருங்க. எல்லாம் இருக்கு. ஆமா. இது லைஃப் லாங் ஆக்சஸ் பத்மா இது உங்களுக்கு. ஆமா. இங்க பாருங்களேன். ஐசிஎம்ஏ இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ் 1 போங்க. பிசினஸ் லான்னு போங்க. அதுல கம்பெனி ஆக்ட்ன்னு கிளிக் பண்ணுங்க. வந்துரும். ஓகேவா? சூப்பர். நான் கடைசியா இந்த பிரிப்பரேஷன் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். சரியா? அதனால ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு ஒண்ணு போட்டிருப்பேன் பத்மா. எல்லாத்துக்குமே அதுவும் சொல்லி தரேன். நல்லா கோ த்ரூ பண்ணுங்கங்க. அதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்க செம்மையா கிளியர் பண்ணிடுவீங்க பத்மா. யூ ஆர் அ வெரி பிரில்லியன்ட் கேர்ள். நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கெட்டிங் இன்டூ சப்ளிமெண்டரி. டைரக்ட் டாக்ஸ் சப்ளிமெண்டரி. ஓகே. ஸோ அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. இன்சூரன்ஸ் ஃபார்மேட் தரவாயிட்டீங்களா பத்மா? நான் சொன்னேனே. இன்சூரன்ஸ் ஃபார் ஸ்டாக்கும் லாஸ் ஆஃப் படிச்சிட்டீங்களா 2மே ஓரளவுக்கு? ஓகே. வெரி குட். சம் போடம்போது சம் போடம்போதே உங்களுக்கு ஃபார்மேட் ஒவ்வொன்னத்தையும் எழுத சொல்லுவேன். ஃபுல் ஃபார்மேட்டையும் எழுத சொல்லுவேன். அப்ப கொஞ்சம் உங்களுக்கு தரவாயிடும். ஓகே. இன்சூரன்ஸ் ஃபார்மேட்ட ஃபுல்லா படிச்சிருங்க. தரோவா படிச்சிருங்க. ஏன்னா, அந்த ஃபார்மேட் தான் நீங்க சம்ல இன்கார்ப்பரேட் பண்ண போறீங்க. ஓகேவா? அதுல பெருசா யோசிக்கிற மாரிலாம் கிடையாது பத்மா. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாரிலாம் இல்ல. ஃபார்மேட் எழுதுறோம். அந்த ஃபார்மேட்டுக்கு என்ன நம்பர் இருக்கோ இன்கார்ப்பரேட் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான். அங்க பத்மா ஒரே நிமிஷம். ஆமா பத்மா இதுதான். ஃபர்ஸ்ட் லிங்க்.
ரொம்ப ஈஸியா இருக்கும் பத்மா. டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் ஃபார் இண்டிவிஜுவல். ஹெச்இஎஃப்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஏஓபினா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். பிஓஐனா வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஏஜேபி டக்குன்னு ஞாபகம் வரல பத்மா எனக்கு. நான் சொல்றேன். ஏஜேபி என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ இந்த ஸ்லாப் தான் பத்மா நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ்க்கு இது பண்ணும். இந்த ஸ்லாப் எழுதிக்கோங்களேன் குட்டி நோட்ல. இந்த ஸ்லாப் வச்சு டாக்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் பத்மா. ஓகே 7 மார்க்கு. இத வச்சு தான் நான் சொல்லி தருவேன். எழுதிக்கோங்க. சப்ளிமெண்டரி பார்க்குறோம். அது சப்ளிமெண்டரி. தேங்க் யூ. பத்மா ஸ்லோவா வந்து யூ இன்கிரீஸ் த டைமிங்ஸ்னா ஜஸ்ட் பிளான் இட் அக்கார்டிங்லி. ஓகே அதுவும் பிளான் பண்ணிக்கோங்க. ஆமா டைமிங்ஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஆ, உங்களோட ஸ்ட்ரென்த் அசஸ் பண்ணிக்கோங்க. தியரி நீங்க நல்லா இருப்பீங்களா? இல்ல சம் நல்லா போடுவீங்களான்னு அசஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபைன் டியூனிங் ஏரியாஸ் என்னன்றத நீங்களே எழுதிக்கோங்க ஒரு நோட்ல. அத வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா சொல்லுங்க. ஒரே டயர்டா இருக்கு பத்மா. அதாவதா? டயர்டா இருக்கு. இப்ப இப்ப கேக்குதா பத்மா? இல்ல பத்மா, அந்த சிடபிள்யூஏக்கு வந்து அந்த ஆ சிடபிள்யூஏக்கு என் ஐடிடி நெறைய மாத்திட்டாங்க பத்மா. அது உட்காந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனா என்னாச்சுன்னா வந்து நேத்திக்கு வீட்டு வேலையும் நெறைய செஞ்சுட்டேனா, அதையும் செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது, அடுத்த நாள் மார்னிங் ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு பத்மா எங்களுது. அதனால எல்லா துணியும் துவச்சு அதான் வேற எதுவும் இல்ல. வந்துட்டா பத்மா. அவர் வந்து இது பண்ணிட்டாரு. அது ஏதோ வோல்டேஜ் ட்ராப்னாலயே பத்மா. அதான் பத்மா ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. லாஸ்ட் 10 டேஸா அப்படிதான் போயிட்டு, போயிட்டு, போயிட்டு பிப்ரவரி மாசம் ஒரு மாரி ப்ராப்ளம் வருது. இல்ல எங்க இப்ப இந்த வெஸ்ட்மாம்பலம், சைதாப்பேட் எல்லாரும் அந்த ஈபி வந்து புல் பண்றாங்க பத்மா. எலக்ஷன் அந்த இதுக்காக. அது எங்க லேக்வி ரோட்லேருந்து மெயின் வயர் போகுதாம். அது வந்து இந்த வாஷிங் மிஷின் அண்ணா தான் பார்த்துட்டு சொன்னாரு. ரோட்ல பாருங்கம்மா. அப்புறம் பார்த்தா எய்த்த வீட்லயும் அதேதான் ப்ராப்ளமா. எய்த்த ஃபிளாட்லயும். இன்னைக்கு மார்னிங்கா? இன்னைக்கு பாசிப்பருப்பு கஞ்சி. அப்புறம் இளநீர் குடிச்சேன். வழுக்க சாப்பிட்டேன். அப்புறம் மாதுளம்பழம் வந்தது. அது கொஞ்சம் சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க பத்மா? ம். சமத்து குட்டி சமத்து குட்டி நீங்க. சூப்பர் பத்மா.